நீ எதுக்கு அவங்ககிட்ட இருந்து இந்த கிஃப்ட்டை வாங்கின? ஹரிஷ், நீ ஏன் இப்படி பேசுற? gift தந்தது வேற யாரும் இல்லைல்ல, நம்மளோட பிரதீப் தான். நம்மளோட பிரதீபா? ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவன் இவ்வளவு பெரிய கிஃப்ட் தரானா அவன் யாரு? ஹரிஷ், இவ்ளோ சீப்பா பேசாத. பிரதீப் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு தெரியும்ல. பிரதீப் மாதிரி இருக்கிறவங்க என்ன உனக்கு தெரியாதா என்ன? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இப்படி உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி அவன் தந்தது போல ஒரு காஸ்ட்லியான gift நீ ஒரு தடவை வாங்கி காமி. இல்ல, உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ட்ரை பண்ணி பாரு. அப்புறம் நான் நீ சொல்ற மாதிரி கேக்குறேன். நம்ம சந்தனா மேடம் ஏன் இப்படி ஒரு லோக்கல் ஆளை கல்யாணம் பண்ணிருக்காங்க? அவ ஆளும் வண்டியும் எங்கிருந்தோ அதிக விலைக்கு வாங்கின வண்டின்னு பார்த்தாலே தெரியுது. இன்னும் எவ்வளவு நாள் தான் எல்லாரும் முன்னாடி கோமாளி மாதிரி இருக்கிறது? சந்தனாவுக்கு கூட நான் ஒரு வெளிநாள் மாதிரி மாறிட்டேன். 2 வருடங்களுக்கு முன்பு ஹரிஷ் முதன்முறையாக சந்தனாவை பார்த்த உடனேயே மெய்மறந்து நின்றான். அவன் தினமும் ஹேங் அவுட் செய்யும் இடமான பீச்சின் பக்கத்தில் உள்ள இந்த கேஃபேவில் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். யாரிடமும் ஏற்படாத ஒரு ஈர்ப்பு ஹரிஷிற்கு சந்தனாவின் மேல் ஏற்பட்டது. அதன் பிறகு ஒரு நாள் ஹரிஷ் அதே பீச்சில் ஜாக்கிங் போகும்போது சந்தனாவை பார்த்து சிரித்தான். முதல் தடவை ஹரிஷ் அவளை பார்த்து சிரிக்கும் பொழுது அவள் ஏதும் ரியாக்ட் செய்யவில்லை. ஆனாலும் ஹரிஷ் தினமும் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் சந்தனாவும் சிரித்தாள். அவள் சிரித்தது அவர்களுக்கு நல்ல தொடக்கமாய் அமைந்தது. அவர்கள் பேச பேச வார்த்தையை போதாது போல் தோன்றியது. பின் இருவரும் சந்தித்து பேசுவதற்காகவே காரணங்களை தேடிக்கொண்டனர். ஒரு காதலர் தினத்தில் ஹரிஷ் தன்னுடைய இதயத்தை திறந்து தன்னுடைய காதலை சந்தனாவிடம் வெளிப்படுத்தினான். சந்தனாவும் அதனை ஏற்றுக்கொண்டாள். தங்களுடைய நண்பர்களுக்கு முன்னால் அவர்கள் ஒன்று சேர முடிவெடுத்தனர். அதுவரையில் ஹரிஷ் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சந்தனாவிடம் எதுவுமே கூறியதில்லை. அவளும் கேட்டதில்லை. ஆனால் அதனை பற்றி சொல்லாதது ஹரிஷின் மனதை உறுத்தி கொண்டிருந்தது. சென்னையில் இருக்கும் ஒரு மிக முக்கிய பணக்கார குடும்பமான ராஜேஸ்வரனின் 2வது மகன்தான் ஹரிஷ். இதை சந்தனாவிடம் சொல்ல பயந்தான் ஹரிஷ். ஹரிஷின் குடும்பத்தில் சந்தனாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது ஹரிஷிற்கு நன்றாகவே தெரியும். அதனால் ஹரிஷ் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டான். திருமணம் முடிந்த பின் ஹரிஷ் அனைத்தையும் சந்தனாவிடம் சொல்லலாம் என இருந்தான். ஆனால் அதற்குள் அவர்கள் உறவே உடையும் நிலைக்கு சென்றது. ஒரு நிமிஷம், இப்ப வரேன். ஹலோ. உன் சொந்த இஷ்டப்படி நீ செய்யற இந்த விஷயத்தோட பலனை நீ தான் அனுபவிக்க வேண்டி வரும். நான் முன்னாடியே சொன்னேன், உன்னோட சம்பாத்தியம் முழுசையும் என்கிட்ட கேட்காம நீ ஸ்டாக் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ண. உன் இஷ்டம் போல செஞ்ச பலனை என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ ஒரு யூகே கம்பெனி ஷேர் வாங்கினல்ல, அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. சொந்தமா ₹1 கூட சம்பாதிக்க முடியாத ஒரு தரித்திரம் தான் நீ. இந்த குடும்பத்துல இனி நீ ஒரு அங்கம் இல்லை. உனக்கும் வேற யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணுக்கும் இனி இந்த வீட்டில் இடம் இல்லை. ஹரிஷ் என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் சந்தனா வற்புறுத்த
அவனுக்கு எதுவும் அமையவில்லை. இறுதியாக வேறு வழியின்றி சந்தனாவின் வீட்டில் வேலைக்காரனாக மாறினான் ஹரிஷ். இங்க நீ இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல. ஹம். ஹரிஷ் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருக்க இதற்கிடையில் சந்தனாவிற்கு ஒரு நிறுவனத்தில் சிஇஓவாக வேலை கிடைத்தது. இதனால் அவளின் அம்மா திலகவதியின் நடத்தை மேலும் கொடூரமானது. இதானா ஹரிஷனோட கிளீனிங்? சும்மா தின்னா மட்டும் போதாது, அதுக்கேற்ற வேலையும் செய்யணும். நான் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். ஓ, அப்ப நான் போய் சொல்றேனா? ஐயோ அப்படி இல்லை, ஏன் தப்பு தான். நான் மறுபடியும் க்ளீன் பண்றேன். வேகமா பண்ணு, அடுத்து துணியை துவைக்கணும். ஆ ஆ ஐயோ அத்தை, அது வந்து நான் காலையிலேயே சந்தனாவோட துணியை முழுசா துவைச்சிட்டேனே. அவளோட துணி இல்ல, நான் என்னோட துணியை துவைக்க சொன்னேன். துணிய நான் அந்த கல்லுல வச்சிருக்கேன். எல்லாம் விலை அதிகமான துணி, எதையும் வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணிடாத, கேக்குதா? ஹரிஷ் இந்த அவமானங்களை எல்லாம் சந்தனாவிற்காக மட்டுமே பொறுத்து கொண்டான். ஆனால் சந்தனாவின் அம்மா திலகவதி வீட்டு வேலை சொல்லி கொடுமை செய்யும் போது ஹரிஷிற்கு கோபம் வந்தது. இருந்தாலும் மௌனமாய் அதை கட்டுப்படுத்திக் கொண்டார். ஒரு நாள் ஆபீஸ் டென்ஷனுடன் வந்த சந்தனா தன் தோழி தர்ஷினியுடன் சோர்வாக வந்து வீட்டில் அமர்ந்தாள். அவளை சமாதானம் செய்ய ஹரிஷ் சூடாக காஃபி போட்டு எடுத்துச் சென்றான். சந்தனா காஃபி. எனக்கு இப்போ ஒன்றும் வேணாம் ஹரிஷ், கொஞ்ச நேரம் தனியா விடு. $7 கோடி கடன் பொறுப்பு கம்பெனிக்கு இருக்கு. அதை சமாளிக்கணும்னா 4 கோடி இன்வெஸ்ட் செய்ய யாராவது உடனே வரணும். ஆனா யார் வருவா சந்தனா? எனக்கு தெரியல தர்ஷினி, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வேலையும் போனா நான் என்ன செய்வேன்? பிரதீப்பா விசாரிச்சா நடக்கும்னு எனக்கு தோணுது. அவனுக்கு முன்னாடியில இருந்து உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு இல்ல? அவன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது நீயும் ஹரிஷும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க. இருந்தாலும் கல்யாணம் நடந்து நீ கஷ்டப்படுறத பார்த்தப்போ அவன் உனக்கு வேலையை சரி பண்ணி தந்தான். எதுக்கும் ஒரு தடவை அவன் கிட்ட உதவி கேட்கலாம். பேசி பார்த்துட்டேன், பிரதீப் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்றான். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம். பிரதீப் அவளுக்கு உதவி செஞ்சா நான் சந்தனாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏற்கனவே பிரதீப் சந்தனாவை தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறான். சந்தனாவோட இந்த பிரச்சனையை தீர்க்க நான் யாரு காலை பிடிக்க வேணும்னாலும் ரெடியாக இருக்கேன் என்று யோசித்த ஹரிஷ் சந்தனாவிடம் பேசினான். சந்தனா, 4 கோடி தானே உன் பிரச்சனை, அதை விடு, நான் பார்த்துக்கிறேன். ஹரிஷ், $4 விஷயம் இல்லை நாங்க பேசினது, 4 கோடியோட விஷயம் பேசினது. என்ன சந்தனா, இப்படி ஒரு கோமாளியை நீ கல்யாணம் பண்ணிருக்க? தயவு செஞ்சு காமெடி பண்றத நிறுத்து ஹரிஷ். எத்தனை பிரச்சனையை தாங்குறது? டயர்டா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் போய் தொலைய. ஏண்டி சந்தனா, அந்த கழுதையை டைவர்ஸ் செய்யணும் நானும் உன் அம்மாவும் எத்தனை தடவை சொன்னோம். எத்தனை நாளைக்கு தான் இந்த பாரத்தை சுமப்ப? கழுதையா? இதெல்லாம் சரி செய்ய ஒரு நாள் கண்டிப்பா வரும். அந்த நாள் நீயும் என்ன பாப்ப தர்ஷினி. ஹரிஷ் யாருன்னு பாப்ப. ஹரிஷ்க்கு என்னதான் ஆச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. வேலைக்கு போகாம சமையல் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறத என்னால பொறுத்துக்கவே முடியல. ஹரிஷ்க்கு ஏன் இது புரியவே மாட்டேங்குது? தர்ஷினி சொல்றது கரெக்ட் தான். ஹரிஷ் இப்போ வெறும் கோமாளியா தான் இருக்கான். ஹரிஷ், ஏய் என்ன சந்தனா? என் கார் ஃபால்ட் ஆயிடுச்சு, என்னை வந்து பைக்ல டிராப் பண்றியா? எதிர்பாராத விதமாக சந்தனா சொல்லியதை கேட்டதும் ஹரிஷிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஹரிஷ், என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? ஓ, இன்னைக்கு ஹரிஷோட காலேஜ் ரியூனியன். சந்தனா, ஆபீஸ் டைம் முடிஞ்ச உடனே வர இல்ல? ஆபீஸ்ல அவசரம்னு சொன்னல ஹரிஷ். நான் அடுத்த முறை வரேன். இப்ப போய் ரெடி ஆகு. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். லேட் ஆகுது.
பல நாட்கள் கழித்து சந்தனா ஹரிஷுடன் பைக்கில் ஏறிச் சென்றாள். அவள் இன்னும் தன்னை மனதில் வைத்திருக்கிறாள் என எண்ணியபடி ஹரிஷ் புன்னகைத்தான். ஹரிஷ் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சி எல்லாம் அலுவலகம் செல்லும் வரை மட்டுமே நீடித்தது. ஹரிஷ் சந்தனாவை பைக்கில் இறக்கிவிட்ட அதே நேரத்தில் சரியாக பிரதீப்பும் அந்த இடத்திற்கு வந்தான். சரி. Hey, good morning, Chandana. Hi, good morning. Looking great. பிரதீப், ஹரிஷ் தான் என்ன ட்ராப் பண்ணுது. ஹாய். ஹாய். பிரதீப் செய்தது ஹரிஷுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த மாதிரி தேர்ட் கிளாஸ் வண்டியில ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆஃபீஸ்க்கு வருது ரொம்ப தப்பு. கார் ஒர்க் ஷாப்ல இருக்கு. Whatever. லேட் ஆயிடுமே. Next time just give me a call. I'll pick you up. ஓகே. By the way, I have something for you. என்று சொன்ன பிரதீப் அவனுடைய சொகுசு காரை நோக்கி நடந்தான். என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஹரிஷ் பார்த்து கொண்டிருக்க பிரதீப் காரிலிருந்து ஒரு காஸ்ட்லியான நகைப்பெட்டியை தூக்கி வந்தான். பெட்டியில் உள்ளே ஒரு விலையுயர்ந்த வைர நெக்லஸ் இருந்தது. அதை பிரதீப் சந்தனாவிற்கு கொடுத்தான். This is for me? வேற யாருக்கு? Are you sure? Did you like it? I love it. Thank you so much. இவ்வளவு காஸ்ட்லியான gift எனக்கு யாருமே கொடுத்ததில்லை. நான் இருக்கும்போது மத்தவங்க கிட்ட ஏன் gift எதிர்பார்க்கற சந்தனா? Anyway, we'll catch up later. I have some work to do. ஹரிஷும் திரும்ப போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும்ல. ஓ சாரி, அடுப்படி வேலை இருக்குல்ல. நேரத்தோட போனதானே சோறு குழம்புலாம் செய்ய முடியும். சமையல் தானே. பாய். பிரதீப் தன்னை அவமானப்படுத்தியதை உணர்ந்த ஹரிஷ் சந்தனாவின் முகத்தை பார்த்தான். நிலைமை கைமீறி போய்க் கொண்டிருப்பதை புரிந்து கொண்டான் ஹரிஷ். சந்தனாவும் கைமீறி போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். ஹரிஷ், இப்படி சீப்பா பேசாத. பிரதீப் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் நீ சொல்றத நான் கேட்கிறேன். ச்சே. சந்தனா விட்ட சவால் அவனுடைய மனதை குழப்பமடைய செய்ய நிதானத்தை இழந்தான். ஹரிஷ் மீண்டும் சந்தனாவை அழைக்க அவள் போனை எடுக்கவில்லை. இந்த ஹரிஷ்க்கு என்ன பிரச்சனை? பிரதீப் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுக்கு இவ்வளோ ஈகோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. ஆஃபீஸில் இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா பிரதீப் தான் ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வரணும். அவனே மனசு வந்து சந்தோஷமா நடந்துக்கும் போது இந்த ஹரிஷ் எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல இருக்கு. கோபமாக உள்ளே வந்த தர்ஷினி சந்தனாவை கண்டித்து பேசினாள். அந்த ஜோக்கரை கூப்பிட்டு ஆபீஸ்க்கு வராதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? உனக்கு இது வேணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் முழுக்க உன் புருஷன் உன்கிட்ட பேசின வீடியோ தான் ஹாட் டாபிக். இந்த வீடியோவை மட்டும் பிரதீப் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் நீ அவன் கிட்ட போய் இன்வெஸ்டர் விஷயமா பேசவே முடியாது. இப்ப என்ன பண்றது தர்ஷினி? என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஒன்னும் பண்ண முடியாது. ஹரிஷ் வந்து பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்பவே. அது மட்டும்தான் வழி. ஹரிஷ் கிட்ட கால் பண்ணி சொன்னா அவன் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டான். அப்ப ஹரிஷ் கிட்ட போன்ல பேச வேணாம், நேர்ல போய் சொல்லலாம். அவன் எங்க போயிருக்கான்? காலேஜ் ரீயூனியன். வெயிட் பண்ண வேணாம், என் கார்லயே போயிடலாம். சந்தனாவும் தர்ஷினியும் உடனடியாக ஹரிஷ் இருக்கும் இடத்திற்கு கிளம்பினர். பழைய நண்பர்களை பார்க்கும் ஆசையோடு மீண்டும் பழைய ஹரிஷாக மாற வேண்டும் என்கிற உற்சாகத்தோடு ஹோட்டலுக்கு வந்தான் ஹரிஷ். அப்போது ஒரு சொகுசு காரில் அவனுடைய பழைய நண்பன் நவீன் வந்து இறங்கினான். அவனை பார்த்ததும் அவனிடம் பேசுவதற்கு ஓடினான் ஹரிஷ். டேய் டேய் நில்றா. டேய் நவீன் நில்றா. உள்ளதான் வந்து நவீன். என்ன ஞாபகம் இருக்கா? ஹரிஷ் டா, ஹரிஷ். டேய் சே, என்னடா உன் இஷ்டத்துக்கு மேல கை வைக்கிற? ட்ரெஸ் அசிங்கப்படுத்திக்கிட்ட. இதோட விலை என்னன்னு தெரியுமா?
ஃப்ரெண்டாவே இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இரு போதும். வந்துட்டான். நவீன் நடந்து கொண்ட விதம் ஹரிஷுக்கு அவமானத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. நவீன் தன் பழைய நண்பர்களை பார்த்தபடி உள்ளே நுழைந்தான். டோனி, ஹே சித்து, எருமா மாட, ஹாய்டா. எப்பா நவீன், வந்துட்டியா? ஏண்டா இவ்வளவு நாளா எங்கடா போன? உன்னை பார்க்கணும் தானே இத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஆனா உன்னை மட்டும் காணோம். நாங்களும் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? அப்பொழுது தயக்கத்தோடு உள்ளே நுழைந்தான் ஹரிஷ். ஐ எம் ரியலி சாரி गाइस. என்னோட புது பென்ஸ் காருக்கு பேப்பர் ஒர்க்ஸ் கிளியர் பண்ண போயிருந்தேன். அட கங்க்ராட்ஸ் டா. ஹலோ. சாப்பாடு வாங்க வரதா இருந்தா பின்னாடி வெளியா வரணும்னு சொல்லியிருந்தேன்ல. பின்ன கெஸ்ட் இருக்கும்போது வந்தா என்ன அர்த்தம்? டேய், நம்ம கூட படிச்சவன்னு சொன்னான்டா. ஹரிஷ்னு பேரு. உனக்கு ஞாபகம் இல்ல? அப்படியா? எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா கரெக்டா ஞாபகத்துக்கு வரல. வந்திருக்கிற கோலத்தை பார்த்ததும் ஏதோ வேலை செய்தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். இங்க இருந்து முதல்ல கிளம்பு. யார் கண்ணிலையோ படமோ ஓரமோ போய் உட்காரு. அப்புறம் நான் பேசின மாதிரியே மற்றவங்களும் பேசுவாங்க. அவர்கள் பேசியதை கேட்ட ஹரிஷுக்கு பூமியை பிளந்து மண்ணுக்குள் போவது போல இருந்தது. இதற்கு மேல் அங்கே நிற்பது அவனுக்கு சரியாக படவில்லை. திரும்பி போவதற்காக பைக் நோக்கி சென்றவனின் முன்னே வந்து நின்றது ஒரு கார். அந்த காரில் இருந்து இறங்கினாள் அஞ்சலி. காலேஜ் படிக்கும் பொழுது ஜூனியர் முதல் சீனியர் வரை எல்லோருக்கும் அவள் மீது பெரிய ஈர்ப்பு இருந்தது. எத்தனையோ பேர் அவளை மடக்க முயற்சித்தும் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை அவள். ஆனால் அவளிடம் நெருங்கிய நண்பனாக இருந்தது ஹரிஷ் மட்டும்தான். அஞ்சலி எப்பொழுதும் ஹரிஷை விட்டுக் கொடுத்ததே இல்லை. யார் தன்னை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் அஞ்சலிக்கு தன்னை அடையாளம் தெரியும் என்று நம்பினான் ஹரிஷ். வா வா உட்காரு. ஆனால் ஹரிஷ் அஞ்சலியை பார்ப்பதற்கு முன்னரே நவீன் அவளிடம் அசட வழியை பேசியபடி அவளை தன் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டான். ஒருவேளை நவீனை மீறி ஹரிஷ் அஞ்சலியிடம் பேச போகும் பொழுது நவீன் தன்னை அவமானப்படுத்தினால் அஞ்சலி அதை பார்த்து கோபப்படுவாள். அங்கே பிரச்சனையாகும் என்று நினைத்தபடி ஹரிஷ் அமைதியாக இருந்தான். காலேஜில் பார்த்த அழகு குறையவே இல்லை. நீயும் கொஞ்சம் கூட மாறல நவீன். அப்படி மாறணும்னு அவசியம் இல்லை. அஞ்சலி, இப்ப என்ன பண்ற? யூகே வேலையா? போன மாசம் தான் அங்க இருந்து வந்தேன். இங்க எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சிருக்கு. அது கிடைச்சிட்டா இனிமே யூகே போக மாட்டேன். என்ன ஆஃபர் அது? ராஜேஸ்வர் மீடியால ஜாயின் பண்ண போறேன். அந்த மீடியாவிலையா? உன் லைஃபே மாற போகுது அஞ்சலி. டேய், இப்பவே ஆட்டோகிராஃப் வாங்கிக்கங்கடா. பின்னாடி கிடைக்காது. எனக்கு சொந்தமான மீடியாவில் அஞ்சலி சேரப்போவது ஹரிஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அஞ்சலியிடம் பேச்சு கொடுப்பதற்கு தனக்கு ஒரு விஷயம் கிடைத்து விட்டதாக ஹரிஷ் சந்தோஷப்பட்டான். ராஜேஸ்வர் குரூப்புக்கு கீழே வருதான் இந்த ராஜேஸ்வர் மீடியா. அதுவும் சவுத் இந்தியாவிலேயே நம்பர் 1 மீடியா. நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். கம்பெனிக்கு புது சேர்மன் இன்னும் 5 நாள்ல ஜாயின் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். பார்த்ததும் புடிச்சு மடக்கிற மாட்டேன். அஞ்சலி, நீ மடக்கணும்னு நினைச்சா யார் தப்பிக்க முடியும்? அஞ்சலி, ராஜேஸ்வர் மீடியால ஜாயின் பண்ண போறியா? உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ ஆர் யூ? அப்போ உனக்கும் தெரியாதா? உன்னை இங்க யாருக்கு தாண்டா தெரியும்? இது ஹரிஷ், நம்ம கூட காலேஜ்ல படிச்சதா சொல்லிட்டு இருக்கிற ஹரிஷ். யாரா இருந்தா என்ன? இப்படி வந்து வழிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெர்மிஷன் கேட்கணும்னு கூடவா தோணாது? என்ன ஒரு பேட்ஸ்மேன் வருது? உன் செருப்புல இருந்து தான் வருது. ஐயோ அஞ்சலி, வரும்போது காலில் கொஞ்சம் சேறு பட்டுருச்சு. அஞ்சலி, உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் எதுவும் வரல. உடம்பு முழுக்க நாரிச்சுன்னா பேட்ஸ்மேன் எதுவும் தெரியாது. டேய், ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? ப்ளீஸ் முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எனக்கு பயங்கர அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. யாரடா இவன மாதிரி ஆளெல்லாம் ரீயூனியனுக்கு கூப்பிட்டத? இல்ல, ஒரு தவறும் செய்யாத தன்னை இந்த உலகமே நிராகரிப்பதை நினைத்து மனம் நொந்து அங்கிருந்து கிளம்பினான் ஹரிஷ். எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தலைகுனிந்து நடந்து சென்று கொண்டிருந்தான் ஹரிஷ். மொத்த கூட்டமும் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க அவனுடைய செல்போனும் சிரித்தது. அவரிடம் பேசிய முக்கியமான குரல் சொன்ன வார்த்தை இழந்த அத்தனை நம்பிக்கையையும் ஹரிஷுக்கு கொடுத்தது. தான் கேட்டது உண்மைதானா என்று யோசித்து இன்ப அதிர்ச்சியில் நின்றான் ஹரிஷ். அப்போது உள்ளே வந்து நின்றது அந்த சொகுசு கார். போனில் பேசிக் கொண்டிருந்த ஹரிஷ் கூட்டத்தினரிடம் திரும்பி, ஒரு நிமிஷம். டேய் நவீன். என்னடா என்ன சொன்ன? என்னெல்லாம் யாரு ரீயூனியனுக்கு கூப்பிட்டதுன்னு கேட்டேல்ல? விதி சொல்லு.
ஹரிஷ் அத்தனை பேர் முன்னிலையிலும் திமிராக கால் மேல் கால் போட்டு உட்கார அவனை பார்த்து கேலியாக சிரித்தனர் அவனுடைய நண்பர்கள். செல்போனில் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த குரல் அவருடைய தன்னம்பிக்கையை மலை போல மாற்றிக் கொண்டிருந்தது. சரியாக சண்முக ராஜேஸ்வர் அந்த பார்ட்டியின் உள்ளே நுழைந்து ஹரிஷ் முன்பு பவ்யமாக முட்டி போட்டு பேசினார். அவரை பார்த்து மற்றவர்கள் அதிசயித்து போனாலும் ஹரிஷ் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். இப்பொழுதிலிருந்து ஹரிஷ் கதை மாறப்போகிறது. இவரு ராஜேஸ்வர் குரூப்ஸோட டைரக்டர் சண்முக ராஜேஸ்வர் தான். அவர் என்ன ஹரிஷ் முன்னாடி இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு? அவர்கிட்டயே திமிரா உட்கார்ந்து பேசுற அளவுக்கு பெரிய ஆளா ஹரிஷ்? அவர் சொன்னதை கேட்டு கடந்து நின்ற ஹரிஷ் தன்னை அவமானப்படுத்தியவர்களின் கண்களை உற்று நோக்கியபடி நடக்க ஆரம்பித்தான். ஒரு ராஜாவை போல தலை நிமிர்ந்து அத்தனை பேர் முன்னிலையிலும் கம்பீரமாக அந்த இடத்தை விட்டு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மீட்டெடுக்க நடந்தான் ஹரிஷ். எல்லாரும் வாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். சரியாக அந்த நேரத்தில் சந்தனா ஹரிஷை தேடி அங்கே வந்து நிற்க ஹரிஷ் வந்த தோரணையை பார்த்து மிரண்டு போனாள். அஞ்சலி பேசிக் கொண்டிருந்த புதிய சேர்மேன் யார்? உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்கெட் எஃப்எம் ஆப் கீழ இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ உங்களால நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற எல்லா பிளாக்பஸ்டர் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும். எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாக்கெட் எஃப்எம்.